ஓகேவா? ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. என்ன ஸ்டோரினா the ant and the dove. antனா யாரு? எறும்பு. இதுதான் எறும்பு. வராங்க பாரு, இவங்க யாரு? எறும்பு. அதுக்கப்புறம் dove. dove வாங்க, dove பறந்துட்டே வராங்க. dove ஒரு பேர்ட் தானே, dove பறந்துட்டே வருவாங்க. dove இந்த மாதிரி dove வராங்க. இந்த மிஸ் தான் dove. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரியில யார் இருக்கா? ஹண்டர். ஹண்டர்னா வேடன். ஹண்டர். ஓகேவா? ஹண்டர் கையில என்ன இருக்கு? bow and arrow. எது bow? கமிங் ஹண்டர். bow and arrow. இதுதான் arrow. ஓகேவா? இப்போ இந்த ஹண்டர் இந்த மூணு மேற்கே வச்சு ஒரு ஸ்டோரி உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்ப பார்க்கலாமா ஸ்டோரிய? அந்த dove. எறும்பு புறாவை பத்தி கதை படிக்க போறியா? ஒரு முறை எறும்புக்கு ரொம்ப தண்ணி தான் எடுத்துச்சான். அங்க என்ன பார்த்ததா? தண்ணி எங்கேயுமே இல்லை. சரி, பக்கத்துல ஒரு குளம் இருக்குல்ல, அந்த குளத்துல போய் தண்ணி குடிக்கலான்னு எறும்பு என்ன பண்ணிச்சா? வேறு போச்சான். Once upon a time, a very thirsty ant was drinking water from the river. தண்ணி குடிக்கும் பொழுது எறும்பு என்ன பண்ணிச்சா? வேகமா ரொம்ப அவசரமா நிறைய ரொம்ப தண்ணி தாக எடுத்தனால குளத்துல குடிச்சுதான். வேகமா குடிக்கும் பொழுது விழுந்துச்சான். Suddenly, the ant lost his balance and fell into the river water. Help! 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 cried the ant. விழுந்து என்ன பண்ணிச்சு? இவனை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிச்சான். எறும்பு தண்ணியில விழுந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? செத்து போயிடும் இல்லையா? அதனால ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமா கதறிச்சான். But no one could hear his cries. ஆனா யாருமே எறும்போட சத்தத்தை கேட்கவே இல்லையா. எறும்பு கத்துறது யார் காதுலயுமே விழலையா. A dove was sitting on a tree nearby saw the ant was in trouble. அங்க பக்கத்துல ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்து மேல ஒரு புறா பத்துச்சான். அச்சச்சோ, இந்த எறும்பு தண்ணிக்குள்ள விழுந்துச்சு, என்ன பண்றது, எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுட்டான். She quickly plucked off a leaf from the tree and dropped into the water. உடனே என்ன செஞ்சா? மரத்துல இருந்து ஒரு இலையை பறிச்சு எறும்புக்கு முன்னாடி போட்டுச்சான். The ant climbed on the leaf. அந்த எறும்பு என்ன பண்ணுச்சா? இலைய மெதுவா ஏறி கொஞ்சம் கொஞ்சமா ஏறி முழுசா இலை மேல உட்கார்ந்துருச்சான். தண்ணியில இருந்து என்ன பண்ணிருச்சு? எறும்பு தப்பிச்சிருச்சு. He thanked the dove for saving his life. அது தன்னை காப்பாத்திய புறாவுக்கு எறும்பு என்ன சொல்லிச்சான்? நம்ம யாராவது நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா என்ன சொல்லணும்? தேங்க்ஸ் சொல்லணும். அது போல எறும்பு புறா காப்பாத்துச்சுல, அதனால எறும்பு புறாவை பார்த்து தேங்க் யூ அப்படின்னு சொல்லிச்சான். After a few days, the dove was sitting on a tree. கொஞ்ச நாள் கழிச்சு புறா என்ன பண்ணுச்சு? மரத்து மேல உட்கார்ந்திருந்தான். புறா வேடிக்கை பார்த்துட்டே இருந்தது, யாரையுமே கவனிக்கல. The ant saw the hunter aiming his arrow at the dove. எறும்பு என்ன பண்ணுச்சு? அந்த பக்கமா வழிந்தா. அந்த வழியா வந்த ஒரு ஹண்டரை பார்த்துச்சு. ஏன் இந்த பக்கம் போறாரு, இந்த மனுஷன் என்ன பண்றான்னு பார்த்தா, ஐயோ நம்ம ஃப்ரெண்டு புறாவை இந்த வேடை வந்து கொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துச்சான். The ant knew that his friend, the dove, was in danger. He quickly bit the hunter's leg and the hunter cried in pain. உடனே எறும்பு என்ன செஞ்சுதான்? என் ஃப்ரெண்டையா கொல்ல போறேன், நான் என்ன செய்யறது, என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அந்த வேடையோட காலை நறுக்கே கடிச்சிருச்சான். அடிச்ச உடனே வேடன் என்ன பண்றான்? அவன் வச்சிருந்த அம்பையும் விலையும் கீழே போட்டுறான். The hunter missed the dove. This time, the ant saved the dove. The dove thanked the ant for saving her life and they became friends forever. அந்த வேடை வந்து அவரோட குடி தவறனால ஐயோ கால் வலிக்குது, எறும்பு கடிச்சிருச்சுன்னு அழுதுட்டே என்ன பண்ணிட்டானா? வீட்டுக்கு போயிட்டானா. இப்போ யார் காப்பாத்துறது? எறும்பு புறாவை காப்பாத்துச்சு. Moral of the story is, if you do good, good will come to you. அது போல நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணோம், நல்லது செஞ்சோம்னா நமக்கு என்ன நடக்கும்? நல்லதே நடக்கும். நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? நீங்க குட்டி பிள்ளைங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, வீட்டுல உங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. நம்ம யாருக்காவது நல்லது பண்ணா திருப்பி உங்களுக்கு நல்லது நடக்கும். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸுக்கு, அம்மா அப்பாக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? மாரல் புரிஞ்சிருச்சா? Clap your hands children for the teachers. Thank you.